ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தர்மவான்கள் வீடு, சாகச பிரியர்கள் வீடு. தனுசு ராசி நேர்கள் மற்றவங்க செய்ய முடியாத செஞ்சுருவாங்க. அதேமாதிரி ரொம்ப ஃப்ரீபேர்டாக இருப்பாங்க. கொஞ்சம் திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையில் கூட கொஞ்சம் பற்றட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு சில விஷயங்கள் சில என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீடத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க எப்போயுமே சுதந்திர பறவையாக இருப்பாங்க. தனி மனிதன் உரிமை சுதந்திர பறவைன்னு சொல்கிற மாதிரி தனுசு ராசி நேர்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைப்பாங்க. சில கமிட்மெண்ட்டு இவங்களுக்கு சில சங்கடத்தை உண்டாக்கும். சரி, அதனால் தனுசு ராசி நேர்கள் எப்போயுமே சுதந்திர பறவைகள், சுதந்திர தாயின் பெற்றெடுத்த பிள்ளைகள். எப்போயுமே ஒரு என்ன சொல்கிறது, இயல்புக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பாங்க தனுசு ராசி நேர்கள். மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரம். நட்சத்திரநாதர்கள், மூல நட்சத்திரநாதன் கேது சுபத்துவமாக இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவம் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்லாயிருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருகிற அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து போராடம், நட்சத்திரநாதன் கேதுபிடியில் இருக்கிறார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உத்திராடம் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. உத்திராடம் சூப்பர். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் சூப்பர். இதான் நட்சத்திரநாதர்களுடைய செயல்பாடு, நிலைப்பாடு. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரநாதர்கள் அப்பப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்தந்த டயத்தில் மாறும். இதெல்லாம் மாதக்கணக்கில் நடக்கிற சம்பவங்கள். சரியா, நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, தசாபுத்தி ராகதிசையோ குருதிசையோ நடந்தாலுமே உங்கள் நட்சத்திரநாதன் நல்ல நிலைமை இருந்தாருன்னா நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க. நட்சத்திரங்கிறது ரூட், ஆணி வேர். சரியா நேர்களே, அதனால் அதை சொல்கிறேன். ஒரு மரத்துக்கு எப்படி ஆணி வேர் முக்கியமோ அது மாதிரி ஒரு ராசியில் பிறந்த நட்சத்திர நேர்களுக்கு, ஒரு ராசியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரநாதர்கள் அப்பப்போ வலுப்பெற வேண்டும். சரி, இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 7 வருஷத்துக்கு உங்களை யாரும் நெருங்க முடியாது, உங்களை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது, உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது. நெருங்கி பாடுறா, நான் நெருப்புடா அப்படிம்பீங்க. ஏன்னா இப்போ தனுசு ராசி ஏற்கனவே நெருப்பு ராசி தான். நெருப்பு ராசியிலுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டியான நெருப்பு ராசி. நெருப்பு அடுப்புக்குள்ளே எரிஞ்சால் தான் அடுப்புக்கு பெருமை. நெருப்பு காட்டு தீயாகவும் இருக்கக்கூடாது, பற்றிக்கிட்டு எரியக்கூடாது, ஊரை அழிக்கக்கூடாது. ஒரு நெருப்பு ஒரு வரையறுக்குட்பட்டு இருந்துச்சுன்னா அது நல்லது மனித வாழ்க்கைக்கு. ஏன்னா மனித வாழ்க்கைக்கு சமையல் பண்ணுறதுக்கு நெருப்பு தேவைப்படுது, தீபம் ஏற்றுறதுக்கு நெருப்பு தேவைப்படுது, பூஜை புனஸ்காரத்துக்கு நெருப்பு தேவைப்படுது. ஒளி அந்த காலத்துலலாம் பந்தத்தை கட்டி தான் வாழ்ந்துருக்குறாங்க. மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பு தான், பந்தம் தான், தீப ஒளி தான். சரியா, ஸோ அதுவும் நெருப்பு தான், ஒரு பார்ட் ஆஃப் த ஃபயர் தான். ஸோ நெருப்பு தனுசு ராசியில் ஒரு அடக்கமானது. அடுப்புக்குள்ளே நெருப்பு இருக்கிற மாதிரி தான் தனுசு ராசி. ஒரு அடக்கமாக இருப்பீங்க. ஃபயராக இருந்தாலுமே ஒரு திட்டம் போட்டு இருப்பீங்க. எப்போயுமே நீங்கள் ஒரு என்ன சொல்லுவீங்க, ஒரு கம்ஃபர்டபுள் சோனில் தான் ஃபயராக இருப்பீங்க. காட்டு தீ மாதிரி பரவ மாட்டீங்க. அது மாதிரி நான் தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களை யாரும் நெருங்க முடியாது. நெருப்புடா, என்னை நெருங்குடா அப்படி சொல்கிற மாதிரி உங்களை யாரும் நெருங்க முடியாது. நெருங்கினா பஸ்பம் ஆயிடுவாங்க. சரியா, அது மாதிரி இப்போ தனுசு ராசிக்கு அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு மிகச்சிறப்பான பலன்கள் வருது. யாரால் சார் வருது? சனி பகவானால் தான். அவர் தான் சிம்ம சுப்பனம். எல்லா ராசிக்குமே நவக்கிரகங்களை சிம்ம சுப்பனமாக இருப்பவர் சனி பகவான் தான். 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கிறாரு. இப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாத்மா சனியாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ராகுபடியில் இருக்கிறாரு. சரியா, 4ஆம் இடத்துல இருந்துட்டு ராகுபடியில் இருந்து கொஞ்சம் வக்கிர நிலையில் தான் இருக்கிறாரு. பரவாயில்ல, நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு மேலோட்டமாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் சங்கடப்படுத்துவார். அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போதும் கொஞ்சம் சங்கடப்படுவீங்க. ஏன்னா 4-7 கூட நட்சத்திரத்தை பிறந்தாலும் பாதிக்கப்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் சில காரியங்களை நீங்கள் செய்யணும், சில வழிபாடுகளை பண்ணணும். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த 7 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்த சனி பயிற்சி சிறப்பாக இருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்துல நீசம் அடைவார். மேசத்தில் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துல ஸ்தானபலம் பெறுவார். 6ல் சனி பகவான் இருக்கலாம். ஸோ 2033 வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சனி பகவானால். நான் சொல்கிற சில காரியத்தை பண்ணுங்க. அதுபோக சனி பகவானுடைய நிலைப்பாடு சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு உள்ள ராசி பலன்களும் சொல்கிறேன். பொறுமையாக இருங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் வச்சுக்கலாம். வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சனி பகவான் சனி மகாதிசை நடக்கும். உங்களுக்கு வயதானவர்களுக்கு நடக்கும். சரியா, ஒரு 70 வயசுக்கு மேற்பட்டவங்களும் சனி மகாதிசை நடக்கும். உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு 50 வயசுலலாம் வந்துடும். 50-55 வயசுலலாம் வந்துடும். போராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். 65 வயசுக்கு மேலே வரும். மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே வரும். எப்படியோ கடைசி காலத்தில் சனி திசையில் இருப்பீங்க. சரியா, இறுதி காலத்தில் இயலாமல் இருக்கும்போது கண்டிப்பாக சனி திசையில் தான் இருப்பீங்க. சனி பகவான் ஆயுட்காரகன். ஒரு மனிதனுக்கு ஆயுளை முடிக்கிறதும், ஆயுளை கொடுப்பதும், ஆயுளை நீடிப்பதும் சனி பகவானுடைய கையில் தான் இருக்குது. ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்து, அட்டமாதிபதி வலுத்து, சனி பகவான் வலுத்தவங்க 80 வயசு தாண்டிடுவாங்க. நீங்கள் தனுசு ராசியில் சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா கொடுத்து வைத்தவர்கள். அப்படி எந்த லக்கணத்தில் சார் பிறக்கலாம் அப்படின்னா, தனுசு ராசியில் மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். தனுசு ராசியில் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். தனுசு ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள்.
தனுசு ராசியில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், தனுசு ராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், தனுசு ராசியில் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், தனுசு ராசியில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க, மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பீங்க. சரியா? மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக தனுசு ராசியில் ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டேங்க. குருதிசை வந்து நல்லா இருக்காது. சரியா? இவங்க கஷ்டப்படுவாங்க, ஒரு மத்தியம வயதில் கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க தான் கஷ்டப்படுவாங்க. இந்த வீடியோ கேட்குற நிறைய நேரில் வந்து ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தை பிறந்திருப்பாங்க, இல்லைனா மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, இல்லைனா மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை நல்லா இருக்காது. குரு பகவான் லக்கணத்துக்கு 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா வாட்டி வதக்கி எடுத்துருவார். சரியா? சரி, குருவை பற்றி இந்த வீடியோவில் நிறைய பேச வேண்டாம், ஏன்னா இந்த வீடியோ சனி பகவானுக்காக ஒதுக்கப்பட்டது. ஆயுட்காரகன் சனி பகவான் வலுத்து, லக்கணாபதி வலுத்து, லக்கணத்துக்கு 8ஆம் வலுத்தா நல்லா 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. இன்றைக்கி 100 வயசு வரைக்கும் தாராளமாக எல்லோரும் வாழ்கிறாங்க. இந்த நல்ல கண்ணுன்னு ஒரு ஐயா இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்கிறேன், அவர் 100 வயசு தாண்டி வாழ்கிறாரு, இப்போ முடியாமல் இருக்கிறாரு. அதுபோக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சோமா ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், அண்ணா நகர் முன்னாள் எம்எல்ஏ, அவர் 100 வயசில் இருக்கிறார். இவங்களெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இவங்களாம் கொஞ்சம் முக்கியமான புள்ளிகள், எம்எல்ஏ இருந்தவங்க, அரசியல் கட்சி தலைவர்கள். இன்னும் நிறைய பேர் 100 வயசு தாண்டியிருக்காங்க. சங்கரையா இறந்துட்டார், 100 வயசு தாண்டி இறந்தார். என் சங்கரையா நல்ல மனுஷன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே ஒரு நல்ல மனுஷன் அவர், மதுரைக்காரர். ஏன்னா 100 வயசு வாழ்கிறவங்களும் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அதுக்காக சொல்ல வரேன், ஒரு பெரிய மனிதர்களுடைய பேரை சொல்கிறேன். வயதானவர்கள் ஆனாலே 100 வயசு ஆட்டாலே அவங்க வந்து மகா புருஷர்கள். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படியோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் காலதேவனின் கட்டுப்பாட்டில் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ இன்றைக்கி வந்து ஒரு 70 வயசு வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 70-80 வயசு வாழ்கிறதே ரொம்ப நல்ல வாழ்க்கை தான். 80 வயது வாழ்கிறதே நல்ல வாழ்க்கை தான். 80 வயதை தாண்டி வாழணும்னா சனி பகவானோட அணுக்கணம் இருக்கணும். இவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சிறப்பாக இருப்பார், அதான் உண்மை. கலைஞர் கருணாநிதி ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார், 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஸோ சனி பகவான் வந்து ஒரு மனிதனுக்கு நீடித்த ஆயுளை கொடுப்பார். நீடித்த ஆயுள் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. கஷ்டமோ நஷ்டமோ, இஷ்டமோ ஏற்றமோ இறக்கமோ எதுவாக இருந்தாலுமே ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுள் இருக்கணும், ஆயுள் பலம் அதிகமாக இருக்க வேண்டும். சரியா? ஆயுள் பலம் இருந்தால் தான் அனைத்தையும் வந்து நம்ம அளக்க முடியும். சரியா? ஆயுள் பலம் இருக்கணும். அதுக்கு வந்து சனி பகவானுடைய கடைக்கன் பார்வை கிடைக்கணும், அருள் பார்வை கிடைக்கணும். சரி சார், அதுபோல் அடுத்து வருகின்ற ஒரு 7 வருஷத்துக்கு சனி பகவான் வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அர்த்தாசிரம சனியில் இருக்கிறீங்க, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, சில பிரச்சனைகளை கொடுக்குறாரு. உத்தியோகத்தில் பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடனை திருப்பி அடைக்க முடியலன்னு பிரச்சனை. சரியா? அதுபோக வந்து எதிரிகளால் தொல்லை, காரிய தடங்கள், எதிரிகள் கை ஓங்கியிருக்கு, கர்மத்தில் பிரச்சனை, காரியத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலில் நஷ்டம், தொழிலில் லாபம் பண்ணலை, தொழிலில் கடன் வாங்குற மாதிரி இருக்குது, தொழில் ரீதியாக அலையிற மாதிரி இருக்குது. இப்படி ஏகப்பட்ட இடியாப்பச்சக்கள். அடுத்து வந்து மனமும் உடலும் சரியில்லை, ஏன்னா ராசியை பார்க்குறாரு. மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இருப்பினும் குரு பார்வை இருக்குது. வருகிற மே மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். அடுத்த குரு பயிற்சி வந்து மேசராசி தனுசு ராசிக்கு வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு போய் மறைவார், உச்சமானாலும் மறைவார், ரொம்ப சிறப்பு கிடையாது. ஸோ மே 2026 பின்னாடி சனி பகவானுடைய ஆதிக்கம் குடிரும், சனி பகவானுடைய கை வலுத்துரும், குருவுடைய கை தாழ்ந்துடும். சரியா? உங்கள் ராசிக்கு 2, 3 கூடியவன் கை வலுத்து 1, 4 கூடியவன் கை தாழ்ந்ததுனால சுகவீனப்படுவீர்கள், சுகம் கெட்டு போயிடும். சரியா? ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த மேக்கு பின்னாடி. ரைட் சார், இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இப்போ சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. கோச்சாரத்தில் புதன் பார்வைக்கு வராரு, அடுத்து சுக்கிரன் பார்வைக்கு வராரு. ஸோ அடுத்த வருகின்ற 2-3 மாதத்துக்கு சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. இப்போ மறைமுகமாக குரு பார்வைக்கும் வராரு. ஏன்னா ராகுபடியில் இருக்கிறனால குரு வந்து ராகவை பார்க்குறாரு, சுக்கிரன் இப்போ ராகவை பார்க்குறாரு ராசி 9ஆம் இடத்துல இருந்து. ஸோ சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இவங்களாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சனி பகவானுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். சனி பகவானுடைய கெடுபடியிலேருந்து வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும் சார் அப்படின்னா, சனி பகவான் அவரோட அமைப்பை சொல்லிடுறேன். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராசியிலே லக்கணத்தில் இருந்தாருன்னா சில பலன்களை கொடுப்பாரு. ராசியில் இருந்தாருன்னா 50% கெடுப்பார், லக்கணத்தில் இருந்தாருன்னா 100% கெடுப்பார். ஏன்னா ராசிக்கு வந்து 50 மார்க்கு, லக்கணத்துக்கு வந்து 100 மார்க்கு. லக்கண ரீதியாக தான் ஒரு கிரகத்துடைய அமைப்பை சொல்ல முடியும். சனி பகவான் லக்கணத்தில் இருக்கிறார் சார் அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. இன்றைக்கி வேலையை இன்றைக்கி பார்க்க மாட்டீங்க, நாளைக்கு பார்த்துலாம் இருப்பீங்க. மனசில் நயவஞ்சம், குரோதம் இருக்கும். அதுபோக சனி பகவான் வந்து ராகுவோட சேரக்கூடாது. லக்கணத்திலேயோ ராசிலேயோ ராகுவோட சேர்ந்துருந்தாலும் நல்லா இருக்காது. உங்களுக்கு லக்கணம்னு ஒன்று இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? லக்கணம் தான் முக்கியம். தனுசு ராசியில் பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ராசி பலன் கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது. லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜனன ஜாதக கட்டத்தில் என்ன லக்கணம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லக்கணத்தில் பிறந்திருந்தேன்னா சிறப்பாக இருப்பீங்க. ஸோ லக்கணம் தெரியாமல் நீங்கள் ராசி பலன் கேட்குறது வேஸ்ட்டு. அப்படி தெரியாதவங்க என்கிட்ட கேளுங்க. பிறந்த தேதி, வருடம், மாதம், டைம் எல்லாம் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லக்கணம் சொல்லுவேன் உங்களுக்கு. லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது, நான் வந்து தனுசு ராசி மேச லக்கணம், சனி பகவான் வந்து எனக்கு 4ஆம் இடம் கடகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அது பலன் சொல்லலாம். அப்படி கேட்கணும். அப்படி கேட்டால் தான் இப்போ வந்து இந்த அர்த்தாசிரம சனி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சனி போனால் தாய் அன்பு நல்லா இருக்காது, தாயை விட்டு தூரமாக இருப்பான்னு அர்த்தம். ராசிக்கு லக்கணத்துக்கு அவர் வந்து நல்ல நிலைமையில் இல்லை, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருப்பார், தாயை விட்டு தூரமாக இருப்பான்னு அர்த்தம். சரியா? இப்படி தான் பலன்கள் போகும். ஸோ அதனால் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கண ரீதியாக கிரக நிலைகள் எல்லா கிரகத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 9 கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ராசி பலன் கேட்டால் தான் உங்களுக்கு வந்து நிற்கும், பலன்கள் புரியும், நடக்கிறது சரியாக தப்பான்னு தெரியும். ஒரு ஜோதிடர் சொல்கிற பலன்கள் உண்மையை சொல்கிறானா பொய்யோ சொல்கிறானா இல்லைன்னா பீலா விடுறானா தெரியும். சும்மா எதுவும் தெரியாமல் நான் வந்து ராசி பலன் கேட்குறேன், இந்த ஆள் இன்றைக்கி பேசுகிறேன், கதை சொல்கிறான், நல்லா இருக்குது அப்படின்னுலாம் மார்க் போடக்கூடாது, அப்படின்னு ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. வேத ஜோதிடத்தின்படி, வேத வாய்ப்பாயின்படி, வேத ஜோதிடம் அந்த வாய்ப்பாடு புள்ளி வாரத்தின்படி பேசணும். சரியா நேர்களே? அதனால் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ லக்கணத்துக்கு வந்து 100 மார்க்கு, ராசிக்கு 50 மார்க்கு. இப்போ நீங்கள் லக்கணமோ ராசியோ 1ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா மனதை கெடுத்துருவார், நல்லா இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்கும், ஆள் கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க, கருத்து போய் குள்ளமாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. லக்கண ராசியில் சனிபான் சம்மந்தப்படக்கூடாது. இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது, தம்பி தங்கச்சி கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, சோம்பல்தனம் அதிகமாக இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, தாமத திருமணம் இருக்கும், எனக்கு நல்லா இருக்காது, இன்டெகிரேஷன் நல்லா இருக்காது, அக்கம் பக்கத்திட்ட இணங்கமாக போக மாட்டாங்க, சொந்த பந்தத்தால் உதவி இருக்காது, அவங்கள வெறுத்து ஒதுக்குவாங்க. சரியா? நல்லா இருக்காது. இவங்களாம் ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுபோக வந்து கூட்டு தொழில், இதுக்கெல்லாம் எதுக்குமே சரிப்பட மாட்டாங்க, மனைவிட்டையும் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அர்த்தாத்தம சனியில் சனி பகவான் இருக்கும்போது இவங்களாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. சரியா? ரொம்ப கஷ்டமாக தான் பார்க்கப்படுகிறது. தொழிலும் நல்லா இருக்காது, கர்மம் நல்லா இருக்காது, கோயில் குளத்துக்கு போக மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, சில பேர் நாத்திகனாக இருப்பானுங்க, சாமியாக பூதமானு சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? அதனால் லக்கணம் அல்லது ராசியில் சனி பகவான் இருக்குது சிறப்பாக பார்க்கப்படாது. அது சந்திரன் கூட சந்திரன் ரொம்ப மோசம். சந்திரன் அமாவாசை சந்திரன் இருந்தால் ரொம்ப மோசம், உங்கள் ராசியிலே கெட்டு போயிடும், ராசி கெட்டு போயிடும். அமாவாசை சந்திரன் ஈக்குவல் டு சனி பகவான், அமாவாசை சந்திரன் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து மார்கழி மாதமோ இல்லைனா கார்த்திகை மாதமோ தை மாதமோ பெறக்கூடாது. தை அதாவது இப்படி கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க அமாவாசை சந்திரன் கூட தான் இருப்பார். ராசியில் சந்திரன் வலுவளர்ந்து இருப்பார். அந்நேரம் சனி பகவான் ராசியில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம். இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ராகு திசை சனி புத்தி, குரு திசை சனி புத்தி, சனி மகா திசை எல்லாத்துலேயும் சங்கடப்பட்டுருவாங்க. ஆமாம் சார், எனக்கு வந்து இப்போ குரு திசை சனி புத்தி நடக்கு, இல்லைனா எனக்கு சனி திசையே நடக்குது, எனக்கு வயசு வந்து எனக்கு 70 வயசுக்கு மேலே ஆகுது, நான் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு சனி திசை நடக்குது, நான் வந்து மார்கழி மாதம் தான் பிறந்தேன். சரியா? மார்கழி மாதம் மார்கழி அமாவாசை விட்டு பிறந்தேன், என் ராசியில் சனி பகவான் இருக்கார், சங்கடப்படுறேன்னு சொல்கிறவங்க போடுங்க. எனக்கு கண்டிப்பாக சங்கடப்படுவாங்க. ஏன்னா ராசியில் சூரியன் சந்திரன் சனி 3 பேர் இருப்பாங்க, சுத்தமாகாது. சனி பகவான் வந்து அங்கே வேண்டா வெறுப்பாக இருப்பார், போட்டு தாக்கி எடுத்துருவார். கணவன் மனைவி உறவுலாம் நல்லா இருக்காது, உண்மையே நல்லா இருக்காது. ஒன்று கல்யாணம் தாமதமாக இருக்கும், இல்லைனா மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பான், இல்லைனா கணவன் மனைவி 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி எங்கிட்ட போயிருப்பாங்க. தொழில் நல்லா இருக்காது, கர்மம் நல்லா இருக்காது, காரியம் நல்லா இருக்காது. இது நிசத்திரமான உண்மை. உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு டைம் அமைய மாட்டேங்குது, இல்லைன்னா சொல்லுவேன். தனுசு ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு கிரகமாக எடுத்து பேசலாம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வீடியோ போடலாம். இப்போ இந்த வீடியோவில் சனி பகவான் எடுத்து பேசுகிறேன்ல, அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை எடுத்து பேசலாம். மேச லக்கணத்துக்கு தனுசு ராசிக்கு சனி பகவான் எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரு, எப்படி இருப்பீங்க, எந்த விஷயத்தில் பிரச்சனை வரும், எந்த விஷயத்தில் சாதிப்பீங்க, எல்லாத்தையும் சொல்லலாம். ரைட்டு. இப்போ வந்து லக்கண ராசியில் இருந்தாலும் இந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு. அடுத்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் தாய் அன்பு கெட்டு போயிடும். சரியா? வண்டி வாகனம் ஓட்ட முடியாது, வண்டி வாகனத்தில் யோகம் இருக்காது, வீடு மனை அமையாது, மேல் படிப்பு படிக்க முடியாது, பெரிய வித்திகள் தெரிய முடியாது, சுகம் கெட்டு போயிடும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, உடல் நல வியாதி வந்துடும். சரியா? தேக ஆரோக்கியம் கெட்டு போயிடும், உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும், நாள் முழுதும் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சரியா நேர்களே? அதுபோக வந்து தூரதேச அமைப்புகள்லாம் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல நினச்சி இருக்க மாட்டானுங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பானுங்க, ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பானுங்க. சில பேர் வந்து மெட்ராஸுக்கு போகாதவங்களாம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க, தமிழ்நாட்டின் தலைநகரம் தெரியாதவங்களாம் இருக்காங்க நிறைய, உள்ளூருக்குள்ளேயே பொழுது ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி விடிஞ்சு அடைஞ்சு அங்கனுக்குள்ளேயே போயிட்டு வருது, வடக்கூர்லேருந்து தெற்கூருக்கு போகிறது, தெற்கூர்லேருந்து வடக்கூருக்கு வருது, இதுதான் அவங்க வேலையே. சரியா? வீட்டில் சாப்பிட வேண்டியது, அங்கே வடக்கூரில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும், ஏதோ ஒரு வேலையை காயலாங்கடையில் போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மறுபடியும் தூங்க வேண்டியது, மறுபடியும் எந்திக்க வேண்டியது, ஓட வேண்டியது, ஆட வேண்டியது, உள்ளூருக்குள்ளேயே குண்டிச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சரியா? இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனையில் சிக்கிக்கிடுவாங்க, எதை தொட்டாலும் பிரச்சனை இருக்கும், வில்லங்க வீராசாமியாக இருப்பாங்க, எங்கே போனாலும் வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்துடுவாங்க. அதுபோக வந்து மூத்த சகோதர வழியில் நல்லா இருக்காது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு லாபம் இருக்காது, எவ்வளோ வந்தாலுமே நஷ்டத்தில் தான் போகும். கையில் 10 காசு சம்பாதிக்க முடியாது, 10 காசு நிற்காது. கையில் வாங்கினே பையில் போட்டாலும் காசு போன இடம் தெரியலன்னு அங்கிட்டு அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க, வடக்கூருக்கும் தெற்கூருக்கும் அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க.
ரைட்டு. அடுத்து 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், ராசி லக்கணத்துக்கு இருக்கலாம். நல்ல நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? அதுபோக சனி பகவான் சுபத்துவமாகணும். அவர் வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே குரு பார்வையிலையோ குருவுடையோ சுக்கிரன் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பார். புதன் கூடயும் இருக்கலாம். ஆனால் அந்த கிரகத்தை கெடுத்துட்டு தான் அவர் நல்ல பலன்கள் கொடுப்பார். சனி பகவான் வந்து தனியாக இருக்கிறது நல்லது. தனியாக இருந்தாருன்னா 3, 6, 10, 11 இந்த இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற கிரகங்கள் சுபகிரகங்களோட சேர்ந்து இருந்தாருன்னா சுபகிரகங்களுக்கு எடுத்து இவர் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா இவர் கெட்ட கிரகம், சரியா, பாவி. அதனால நல்லவனை கெடுத்து தான் தாம் பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா நல்ல கிரகம் இவரோட சேரும்போது தான் இயல்பு நிலையை கொடுத்துரும். சரி, திருத்திரும், இவரை திருத்தி நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா பரவாயில்ல, தைரிய வீரிய காரியமாக இருப்பாங்க, ஃபோர்ஸாக இருப்பாங்க, இதுலேயும் ஒரு முனைப்பாக இருப்பாங்க, உத்வேகமாக இருப்பாங்க, காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆயில் தீர்க்கும், ஆயில் விருத்தி. ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கும், தாமத புத்திர பாக்கியம் இருக்கும். இல்லைன்னா பிள்ளைகள் நல்லா இருக்காதுங்க, பிள்ளைகளுக்கும் தாப்பனுக்கும் முடியாமல் போயிடும், இல்லைன்னா பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் முடியாமல் போயிடும். பிள்ளைகள் புரிதல் இல்லாமல் இருப்பாங்க, பிள்ளைகள் விஷயத்தில் ஐயோ அப்பான்னு குப்பாடு போட்டுருப்பாங்க, பிள்ளைகள் பேச்சை கேட்காது, அப்பனுக்கு இவங்களுக்கு ஆகாமல் போகும். சரியா? தாப்பன் விஷயத்தில் நல்லா இருக்காது, தகப்பன் வழி ஒரு முறை நல்லா இருக்காது. இவங்க காலத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு புகழ் அந்தஸ்தெல்லாம் இருக்காது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பொறுமையாக பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னடா சனி பகவானை பற்றி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து பரிகார வழிபாட சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா நேர்களே? சில நேரங்களில் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும். சரியா? அதாவது வாய்க்கு ருசியாக இருக்கிறதெல்லாம் வயிற்றுக்கு நல்லா இருக்காதும்பாங்க. ஒரு பொருள் வாய்க்கு ருசியாக இருக்குன்னா வயிற்றுக்கு நல்லா இருக்காது. ஆனால் வாய்க்கு நல்லா இல்லாமல் இருக்கிறது வயிற்றுக்கு நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்து தகப்பனை கெடுத்துருவார், தகப்பன் வழி உறவை கெடுத்துருவார். வாழ்க்கைக்கு பின்னாடி புகழ் அந்தஸ்து இருக்காது, வாழ்ந்துட்டு போன பிரயோஜனம் இருக்காது. சில பேர் வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க, அவனை பற்றி பேச மாட்டாங்க, டக்குன்னு மறந்துடுவாங்க. ஆனால் சில பேர் வாழ்ந்துட்டு போனால் தலைமுறையாக பேசிகிட்டு இருப்பாங்க. விரயம் இருக்கும், அயன சேன பகவான் நல்லா இருக்காது, தூக்கம் கட்டு போயிடும். ஆனால் கஞ்சனாக இருப்பாங்க, செலவே பண்ண மாட்டானுங்க. சரியா? கஞ்ச பிசுனாரியாக இருப்பாங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் ஒரு பாவகிரகம் இருக்கலாம், அவர் பாவகிரகம், அதனால் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம். ஆனால் தாயை கெடுத்துருவார், தாயை கெடுத்துட்டு பலனை கொடுப்பாரு. அந்த ஜாதகனுக்கு வந்து தாய் அன்பை கெடுத்துருவார், தாய் வழி உறவுமுறையை கெடுத்துருவார், இல்லைன்னா தாயவே கெடுத்துருவார். இவங்க வந்து எப்படின்னா கடன் பட்டால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி யார்கிட்ட கடன் கொடுத்தாலும் அவன் திருப்பி கொடுக்க மாட்டான். கடன் விஷயம் நல்லா இருக்காது இவங்களுக்கு. சரியா? கடன் விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க கடன் வாங்காமல் இருக்கணும், கடன் கொடுக்காமல் இருக்கணும். தொழில் நல்லா இருக்காது, தொழிலில் பிரச்சனை இருக்கும், பெருசாக போய் பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. பெரிய லெவலில் வேலை பார்ப்பாங்க, பெரிய லெவலில் தொழில் போய் டீம்னு சம்பாதிப்பாங்க. சில நேரத்தில் நேரங்காலம் சரியில்லை, கோச்சாரத்தில் சனி பகவான் சரியில்லை, இது மாதிரி அர்த்தாட்சம சனி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பொத்துன்னு தொழிலில் வந்து முடக்கம் வந்துடும், டிக்கெட்டு தரைக்கு வந்துடுவாங்க. சரியா? பிளாட்பாரத்தில் வந்து நிற்பாங்க. ஆள் நல்லா இருப்பாங்க, மனம் நிலை ஒரு நிலையில் இருக்காது. சில நேரம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், கடை வச்சுருப்பான், கடையை வந்து 2 நாள் திடீர்னு அடைச்சிருவான். அவனுக்கு அநேரம் முடியாமல் போயிடும். ஒழுங்காக ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்க மாட்டானுங்க. சரியா? கடையையும் ஒழுங்காக பார்க்க மாட்டான், வியாபாரத்தையும் பார்க்க மாட்டான், கண்டதே காய்ச்சி கொண்டதே கொள்ளன்னு போயிடுவாங்க. சரி, அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா இருப்பான், ஆனால் கடை ஈவனாக இருக்க மாட்டானுங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்க மாட்டானுங்க. நம்ம கடையை நம்பி போவோம், அன்றைக்கி கடை அடைச்சிருக்கோம். கேட்டோம்னா நேற்று எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க, உடம்பு சரியில்லை, நைட்டில் லேட்டாக படுத்துட்டு காலையில் எந்திக்க முடியல, அதனால் கடையை திறக்க முடியலம்பாங்க. இப்படி நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு யோகமெல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். சரியா? கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும், அதனால் அவங்களால கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. இவங்களுக்குலாம் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். சுகஸ்தானத்தில் இருக்கிறவரில் கெடுத்துருவார். அவன் சுகத்தை கெடுப்பார். சுகத்தை கெடுக்கணும்னு என்ன அர்த்தம்? வியாபாரத்தை கெடுக்கணும், அவன் மனசை கெடுக்கணும், எல்லாத்தையும் கெடுப்பார். சரியா? அடுத்து 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. ஆனால் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவு யோகத்தை கொடுப்பார், தசாபுத்தியில் யோகத்தை கொடுப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை பண்ணிட்டு தசாபுத்தி கொடுப்பார். இவங்களுக்கு ஒத்து போகாது, பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்காது, கோயில் குளம் போக மாட்டாங்க அவ்வளோவா, குலதெய்வத்தோட அருள் இருக்காது. இவங்களாம் குலதெய்வத்து கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும். சரியா? ஆண் தெய்வம்னா பௌர்ணமிக்கு போகணும், பெண் தெய்வம்னா அமாவாசை அன்னைக்கு போகணும். போயிட்டு வந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆண் தெய்வம்னா அமாவாசை அன்னைக்கு போகணும், பெண் தெய்வம்னா பௌர்ணமிக்கு போகணும். குலதெய்வத்தை பார்த்துக்கிட்டு போகணும். சரியா? அமாவாசை பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அதிர்ஷ்ட கட்டை தான். 5ஆம் இடம் வந்து அதிர்ஷ்ட ஸ்தானம். கிரியேட்டிவ் மைண்ட் இருக்காது, புத்திசாலித்தனம் இருக்காது, பேன் இருப்பாங்க, தேமேன் இருப்பாங்க. சரியா? ஒரு என்ன சொல்லுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க, நூலை கொடுத்தாலும் அது பெரிய மாலை ஆக்கிடுவாங்க, ரூட்டை கொடுத்தா ரோடு போட்டுருவாங்க. சரியா? எள்ளுன்னா எண்ணெய் நிற்பாங்க, எண்ணெய்னா புண்ணாக்குன்னு நிற்பாங்க. ஏன்னா அவங்களோட புத்திசாலித்தனம், கிரியேட்டிவ், யோசிக்கிறது, ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து பெருசாக பேசுகிறது. அது மாதிரிலாம் அந்த 5ஆம் இடத்துக்கு சனி பண்ணி செய்ய விட மாட்டார். அவனை யோசிக்க விட மாட்டார். புத்திசாலித்தனமாக எதுவுமே மூளைக்கு வேலை கொடுக்க விட மாட்டார். மூளையை மழுங்கடிப்பார். 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் அப்படி தான் இருப்பார். சுப தொடர்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் கெட்டு போயிட்டாருன்னா ரொம்ப சங்கடம். கணவன் மைனம் உறவு நல்லா இருக்காது, தாமத திருமணம் எனக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டுருப்பானுங்க, லாபம் நல்லபடியாக இருக்காது, தொழில் வியாபாரத்தில் நல்ல விதமாக இருக்காது, கையில் காசு பணம் தங்காது, கடன் வாங்கிட்டு இருப்பாங்க, குடும்பத்தில்
குடும்ப செலவுக்கு கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ 5ஆம் இடத்துல சனி பகவான் அந்தளவுக்கு சிறப்பு இல்லை. பிள்ளைகளும் நல்லா இருக்காதுங்க, தாப்பையும் பேச்சை கேட்காது, வீட்டில் கத்திட்டு இருக்குங்க கியா போன்னு. சரியா, பிள்ளைகள்லாம் கூச்சல் போட்டுட்ருக்குங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட சத்தம் அதிகமாக இருக்கும், இதுக்குமே அடங்காதுங்க. சரியா, இப்படிலாம் நிறைய பார்த்துருக்கேன், நடைமுறையில் பார்த்துருக்குறேன், ஜாதகத்தில் செக் பண்ணியிருக்கிறேன். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். லக்கணத்துக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, லக்கணத்துக்கு இருந்தாருன்னா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப பரவாயில்ல. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும், சனி மகாதசை சனி புத்தி நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு ஆயில் விருத்தி இருக்கும், நல்லபடியாக பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, அப்பப்போ பயந்துக்கிட்டே இருப்பாங்க, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா, அதேமாதிரி திடீர்னு எதிர்பாராத சில வம்பு வழக்கில் மாட்டிக்கிடுவாங்க. செலவு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, சம்பாதிக்க பரிசையில் செலவு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். இளைய சகோதரனுக்கு ஆகாது, தம்பி தங்களுக்கு ஆகாது, ஆள் சோர்ந்து போயிடுவாங்க. சரியா, பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை கொடுத்துருவார் 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான். ஆனால் தனிப்பட்ட முறையில் சில அசௌகரியங்களை கொடுத்து ஜாதகனை கெடுப்பார். பொதுவாக சனி பகவானே வந்து கெடுக்கிறவர் தான், சில பேருக்கு தான் கொடுப்பார். அவர் வந்து நேர்வழு இல்லாமல் இருக்கணும், நேர்வழு பெறாமல் சில இடத்துல மறைஞ்சு சுபத்துவமானார்னா நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா, ராசி லக்கணத்துக்கு மறைஞ்சு 3, 6, 10, 11 உட்காந்து மறைஞ்சு 11ஆம் இடம் மறைவு கிடையாது, 10ஆம் இடம் மறைவு கிடையாது, ஆனால் அந்த இடத்துல அவர் இருக்கலாம். சரியா, அந்த கேந்திரத்திலேயோ அந்த உபயசான ஸ்தானத்திலோ இருந்து சுபத்தோடு இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. நேரடியாக உட்காந்துட்டார் வச்சுக்கோங்களேன், அந்த ஆதிபத்தியத்தை கெடுத்துருவார். எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்திய விசேஷத்தை கெடுத்துருவார், அந்த வீட்டினுடைய தன்மையை கெடுத்து விட்டுருவார். அடுத்து 7ஆம் இடத்துல இருந்தார், என்ன திருமணம் வந்த அளவுக்கு நடக்காது, தாமத திருமணம் தான், ஆனால் திக்பலம் பெறுவார், ஆயுள் தீர்க்கம், வாழ்க்கையில் 40 வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க. அப்பானுக்கு அவனுக்கும் ஆகாது. சரியா, அப்பானுக்கு அவனுக்கு ஆகாது, ஆள் நல்லா இருக்க மாட்டாங்க, தாய் தப்பனை கெடுத்துருவார், சின்ன பிள்ளையிலே தாய் தப்பனை கெடுத்து பிரித்து விட்ருவார். சில பேருக்கு சின்ன பிள்ளையிலே தாய் தப்பன் சரியில்லை சார், எனக்கு அம்மா அப்பா சரியில்லை, நான் அநாத ஆசிரமத்தில் இருந்தேன், சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதகத்தை பாருங்கள், 7 சனி பகவான் இருப்பார். ஆனால் ஜாதகனை வந்து பின்னாடி வந்து நயமாக ஆக்கி விட்ருவார், அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவார், கொஞ்சம் வயசுலேயே கற்றுக் கொடுத்து இதாண்டா உலகம் அப்படின்னு கற்றுக் கொடுத்து 40 வயசுக்கு மேலே பெரிய ஆளாக போயிடுவான். அடுத்து 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆயுள் தீர்க்கம். சரி, ஆயிலை கொடுப்பாரு, ஆனால் தொழில் நல்லா இருக்காது, காரியம் நல்லா இருக்காது, கோயில் குளத்துலாம் போக மாட்டாங்க, பூஜை புனஸ்காரம் செய்ய மாட்டானுங்க, சாமியை வாயெடுத்து கும்பிட மாட்டாங்க, மந்திரம் சொல்ல மாட்டானுங்க. சரியா, ஏதோ கடனுக்கு சாமி கும்பிடுவாங்க. நிறைய பேர் பாருங்கள், கோயிலில் போனால் கடனுக்கு சாமி கும்பிட்டுருப்பாங்க, அதனால் இவனுக்கு அருள் சக்தியும் இருக்காது. ஸோ 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா கடவுள் அவங்ககிட்ட போக மாட்டார், 8ல் சனி இருக்கவங்ககிட்ட கடவுள் போக மாட்டார். இவங்கெல்லாம் கடவுளை நல்லா கும்பிடணும், மந்திரம் சொல்லணும். சரி, அப்போ தான் எல்லாம் கேட்கும். ஸோ 8ல் சனி இருக்கிறது வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுத்துருவார். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான், லாபம் அந்த அளவுக்கு இருக்காது, காரியங்களும் இருக்காது, ஸ்டார்டிங் டபுள் இருக்கும், தாப்பனுக்கு ஆகாது, தாப்பன் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ உத்தியோகம் ஒரு இடத்துல நிலச்சி வேலை பார்க்க மாட்டாங்க, வருஷத்துக்கு 4 இடம் மாறுவாங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவகரம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் 10ஆம் இடத்துல இருக்கலாம், தொழில் நல்லபடியாக கொடுப்பாரு, ஆனால் விரயம் இருந்துகிட்டே இருக்கும், செலவு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க. சரியா, ஒரு இடத்துல தொழில் பண்ணிக்கிட்டு ஊரை சுற்றிட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. தாய்க்கு ஆகாது, தாய்க்கும் தாரத்துக்கும் ஆகாது. சரியா, இவங்க குடும்பத்தில் அம்மாவும் மருமகளும் சண்டை போட்டுருப்பாங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க குடும்பத்தில் போனோம்னா அவன் பொண்டாட்டியும் அவன் அம்மாவும் சண்டை போட்டுருப்பாளுங்க. சரியா, குடும்பம் இப்படி சண்டை தான் இருக்கும். இவனுக்கு அந்த சண்டையை தீக்கிறதுக்கு சரியாக போயிடும், நேரங்காலம் ஏன்டா பிறந்தோன்னு ஆகி போயிடும். வீட்டுக்கு வந்தாலும் மாமியாலும் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, என்ன பண்ணுவான் அவன் பாவம், திராது ஒன்று தனி கொடுத்துரும் போக வேண்டியதான். சரியா, இப்படி தான் நிறைய பேருக்கு அவன் 10ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்து தனியாக கிளப்பி விட்டுருவார், தனியாக போயிரு ராஜா அப்போ தான் நல்லா இருப்பேன்னு கிளப்பி விட்டுருவார். அடுத்து 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். 11ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு, லாபத்தை கொடுப்பாரு, ஏற்றத்தை கொடுப்பாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வந்து அப்பப்போ சில உடல் நல கேடுகள் இருக்கும், மற்ற விஷயத்தை தலையிட்டு பிரச்சனை உண்டாகிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது, ஆனால் லாபம் இருக்கும், மனம் ஒரு நிலையில் இருக்காது. சரியா, எப்படா அடுத்தவன் வேலையை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அடுத்தவன் வேலைக்கு தூண்டில் போட்டுட்ருப்பாங்க, அடுத்தவன் பிரச்சனைக்கு மூக்க நுழைப்பாங்க, அதனால் பிரச்சனை இழுத்துக்குருவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் நல்ல கையில் காசு பணத்தோடு நல்ல சிறப்பாக இருப்பாங்க. சரியா, அதெல்லாம் இருக்கும். சில பேர் கையில் காசு பணம் இருக்கும், ஆனால் ஊர் பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிறர் விஷயத்தை தலையிட்டு தன்னுடைய இதை காட்டுவாங்க, கெத்தை காட்டுவாங்க. சரி, அப்படிலாம் செய்ய வைப்பார் 11ஆம் இடத்துக்கு சனி பகவான். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7.5 சனிம்பாங்க. சரியா, 12ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல ராசிக்கு இருந்தார்னா, 12ஆம் இடம் 2ஆம் இடம் ராசியில் இருந்தார்னா 7.5 சனி, நல்ல விஷயம் கிடையாது. கையில் காசு பணம் இருக்காது, குடும்பம் நல்லா இருக்காது, ஆரம்ப கல்வி சரியாக படிக்க மாட்டானுங்க, கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது, கடன் பிரச்சனை இருக்கும், தாப்பனுக்கு ஆகாது. சரியா, தாப்பனோட உறவுக்கு ஆகாது, புகழ் அந்தஸ்து இருக்காது, ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கும். சரியா, அதனால் 12ஆம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கக்கூடாது. ஸோ இது எதுக்கு சொன்னேன்னா, இந்த அர்த்தாசிரம சனியில் சனி பகவான் வந்து இப்போதைக்கு வந்து நவம்பர் 28 வரைக்கும் ஒரு இதில் தான் இருக்கிறாரு. அதனால் நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி போங்க, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட் சார், அவர் இங்கே இருந்துட்டு போகிறாரு, ஏதோ சொல்லிட்டே நீ அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் இந்த பலம்லாம் சொல்லியிருக்கிற, வீடியோ அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா நேரம் கண்டென்ட் கரெக்டாக எடுத்து போட முடியாது, சில விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். சில நேரம் கசப்பான மருந்தையும் கொடுக்கணும், எல்லா நேரமும் இனிப்பு கொடுக்க முடியாது, எல்லா நேரம் பிரியாணி சாப்பிட முடியாது, சில நேரம் பழைய சோறு ஈர வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டு தான் ஆகணும்.
அதனால் தனுசு ராசி நேயர்களே என்ன சொல்கிறேன்னா, அர்த்தாசிரம சனியில் இருக்கிறதுனால இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் போகணும். சில பேருக்கு நான் சொன்னதெல்லாம் சில பேருக்கு சில நேரத்தில் நடக்கும். சில பேர் சந்திச்சிருப்பீங்க, சில பேர் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நவம்பர் 28க்கு மேலே ஒரு கஷ்டம் இருக்குது. சரியா, நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன். இதுக்கு என்ன செய்யலான்னா, காக்காவுக்கு சாப்பாடு கொடுங்க, காக்காவுக்கு ரொட்டி துண்டு கொடுங்க, பிஸ்கட் கொடுங்க, காக்காவுக்கு தண்ணி வைங்க, கொட்டாங்குச்சியில் தண்ணி வைங்க. சரியா, கொட்டாங்குச்சியில் தண்ணி வச்சுருங்க. சனிக்கிழமை வைங்க, இல்லைனா வாரத்தில் சனிக்கிழமை வைங்க. அமாவாசை தேதி அன்றைக்கி கொடுங்க. அமாவாசை அன்றைக்கி காக்கா சாப்பாடு வைக்கிறது மிக சிறப்பு. அதுபோக நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ரொட்டி துண்டு பிஸ்கட் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னா, ரொட்டி துண்டு பிஸ்கட் கோதுமையில் செய்கிறது, கோதுமை பண்டங்களை செய்கிறது சனி பகவானுக்கு பிடிக்கும். ஏன்னா கோதுமை வந்து சூரியனோட அனுக்கிரகம், சூரியனை சனி பகவானுக்கு பிடிக்காது. அதனால் ரொட்டி துண்டு வைக்கிறது சூரியனுடைய காரகத்துவம். தண்ணி சந்திரன், அதனால் சூரியன் சந்திரன் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து காக்கைக்கு வைக்கிறது மிகச்சிறப்பு. அதனால தான் சாதம் வைக்கிறாங்க, தயிர் சாதம், சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறது, இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சனி பகவானுக்கு பிடிக்கும்னா என்ன, காகம் வந்து சாப்பிடும். காகம் சாப்பிட்றது வந்து சனி பகவானுக்கு சிறப்பு, ஏன்னா அவருடைய வாகனம். அதுபோல் காகம் வந்து பிதர்களுடைய தோஷம் இருந்தாலும் தீரும். அதனால் காகத்துக்கு சாப்பாடு வைங்க. காலையில் அதிகாலையில் காக்கைக்கு பொறி போடுங்க. வீட்டு மாடியிலேருந்து காக்காவுக்கு பொறி போட்டிங்கன்னா காக்கா வந்துடும், தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி சில காரியங்கள்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற காலம் நவம்பர் 28க்கு பின்னாடி அந்த தாக்கம் குறையும். 2030 சொன்னேன்னா, ஆமாம் 2027 அங்கிட்டு 2032 33 வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 7 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா, 2033 வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து மிதுனத்துக்கு வந்துட்டாருன்னா கண்டகச்சனி, அடுத்து கடகத்துக்கு வந்தாருன்னா அஷ்டமச்சனி. அதுக்குன்னு நாள் இருக்குது, அந்நேரம்லாம் நம்ம சொல்லுவோம். சரியா, இப்போதைக்கு இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டே நல்லாயிருக்கும். அதுபோல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், நோயஸ்தர்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஆஸ்பத்திரி பக்கம் போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணுங்கள். ரொட்டி துண்டு பிஸ்கட்லாம் வாங்கி கொடுங்க, பழம் வாங்கி கொடுங்க. எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க, இது ரொம்ப முக்கியம். சனி மகா திசை நடக்கிறவங்க, சனி புத்தி நடக்கிறவங்க, சரியா, இவங்களாம் எறும்பு புத்துக்கு தீனி போடணும். எறும்பு புத்துக்கு தூள் சக்கரை, பச்சரிசி மாவு, எள்ளு இது கலந்த பண்டத்தை போடணும். அரச மரம், வேப்ப மரம், புங்க மரம், ஆலமரம், இந்த 4 மரத்துக்கு அடியில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. சரியா, இது செஞ்சிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை தீர்ந்துடும். வாரம் சனிக்கிழமை போட்டுருங்க. சரியா, சனிக்கிழமை காலையில் சாமி கும்பிடுங்க. சூரியனை கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து பூஜை அறையில் சாமியை கும்பிட்டுட்டு எறும்பு புத்துக்கு தீனியை போட்டுட்டு காரியத்தை செய்யுங்க, மிகச்சிறப்பு. நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை செய்யுங்க. அதுபோல் ஆண்கள் புதன் சனி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, தலை நீராட்டு பண்ணுங்கள், தலை முழுக்கு பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு சீயக்காய் போட்டு குளிங்க, ஷாம்பு கும்பலாம் போடாதீங்க, சீயக்காய் போட்டு தலையை குளிங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை குளிக்கலாம். ஆண்கள் சனி புதன், பெண்கள் வெள்ளி. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சனி பகவானுடைய தாக்க வெகுவாக குறையும். சரியா, சனி பகவான் வந்து நம்ம நடைமுறையிலே இருக்கிறாரு, நம்ம பேச்சில் இருக்கிறாரு, செயல்பாட்டில் இருக்கிறாரு. அதுபோல் எந்த காரியத்தையும் தள்ளி போடாதீங்க, அன்றைக்கி செஞ்சுருங்க, ப்ராம்ப்டாக இருங்க. சனி பகவான் வந்து சோம்பேறிகளை தான் போட்டு அமுக்கு வர வழியே சுறுசுறுப்பாக இருக்கிறவங்ககிட்ட வரவே மாட்டார். நீங்கள் ஒரு காரியத்தை சுறுசுறுப்பாக செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, எனக்கு சுறுசுறுப்பாக செய்யுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து சனி பகவான் தாக்கத்திலேருந்து வெளியே வரும்னா விநாயகரை கும்பிடணும். ஏன்னா விநாயகர்கிட்ட தான் அவர் வரல, விநாயகரை கும்பிடணும். தனுசு ராசிக்கு விநாயகர் ஒருத்தர் இருக்கிறார், பக்த கணபதி நினைக்கிறேன், அந்த படத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் நான். தனுசு ராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு, நான் ஏற்கனவே பழைய படம் அனுப்பியிருக்கிறேன். அந்த விநாயகர் படத்தை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா, வேணுங்கிறவங்க எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா, 8807457629 அந்த விநாயகரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நான் அந்த விநாயகரை வாங்கி தினமும் பூஜை பண்ணுங்கள். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து விநாயகர் பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக படுகிறது. விநாயகரை தினமும் பூஜை பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த விநாயகரை பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் உங்களை நெருங்க முடியாது, யாரும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. தனுசு ராசிக்குள்ள விநாயகரை பூஜை பண்ணணும். அவருடைய மந்திரத்தை சொல்லி விநாயகரோட பூஜை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் தனுசு ராசிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார், அந்த ஆஞ்சநேயர் படத்தை அனுப்புகிறேன். சரியா, ஆஞ்சநேயர் ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயரும் விநாயகர் பெருமானும் சனி பகவானுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். ஏன்னா ஆஞ்சநேயரோட நண்பன் விநாயகர் அவர் பிடிக்கல, இருக்கிற தெய்வத்தையே பிடிக்காத சனி பகவான் பிடிக்காத தெய்வம் விநாயகர் பெருமான் தான். அதனால் நான் அனுப்புகிற அந்த விநாயகர் படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. படம் ஃப்ரீயாக தான் அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவேன். ஆஞ்சநேயர் படத்தையும் விநாயகர் படத்தையும் அனுப்புவேன். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சனி பகவானோட தாக்கம் குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். நிறைய நேரில் கேட்குறாங்க, நான் கொடுக்குறேன். சரியா, இமேஜை தான் அனுப்புவேன், நான் சாஃப்ட் காப்பி அனுப்புவேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க. உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கும்பிடலாம். நான் அதுக்குள்ளே இப்படி கும்பிடுங்க அப்படி கும்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆஞ்சநேயரை வீட்டில் வச்சு கும்பிடலாம், அதனால் தப்பு கிடையாது. விநாயகர் பெருமானை கும்பிடலாம். அடுத்து வந்து கற்பனசாமி வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். நவம்பர் 28 வரைக்கும் சனி ராகு இணைவு இருக்குது. செவ்வாய் ஒதுங்கிட்டார், பரவாயில்ல, செவ்வாய் பார்வையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இருந்தாலும் சனி ராகு இணைவு இருக்குது, ராசிக்கு 3 4ஆம் இடத்துல. கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ இரவு 8 to 9 கற்பனசாமி கோயிலுக்கு போயிட்டு கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். கையில் வலது கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. அங்கே கருப்பு கயிறு கொடுத்தீங்கன்னா மந்திரிச்சு கொடுப்பாங்க, அது வலது கையில் கட்டிக்கோங்க. எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 2 பழம் கொண்டு போனீங்கன்னா ஒரு பழத்தை கொடுப்பார் பூசாரி, அதை வீட்டில் வச்சுக்கோங்க. அதுபோக கற்பனசாமி சுலோகத்தை சொல்லுங்கள், தினமும் சொல்லலாம்.
சரி, வீட்டிலேயே சொல்லலாம். அவர் ஃபோட்டோ வச்சு கும்பிட வேண்டாம். ஆனால் அவர் சுலோகத்தை சொல்லலாம். கோயிலில் போனாலும் சொல்லலாம். நான் அந்த சுலோகத்தை இதில் அனுப்புகிறேன். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய மகா வம்சம் கற்பனசாமி துணை. ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமினே நமோ நம. அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா நேரலை கற்பனசாமியை கும்பிட்டிங்கன்னா சனி பகவானோட அனுக்கிரகம் வெகுவாக கிடைக்கும். கஷ்டம் குறையும், காரிய அனுகூலம் இருக்கும், தடை இருக்காது. தடைப்பட்ட காரியங்களும் ஓடி போயிடும். அந்த வீச்செருவாள் தாங்கி வருகின்ற கற்பனசாமி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவார். அந்த வீச்செருவாளை தாங்கி வருவார். 18 சேனையிலும் 27 பந்தியிலும் அவருடைய அதிகாரம் இருக்கும். சரியா, அவர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சக்தி உள்ள தெய்வம் கற்பனசாமி. அவர்கிட்ட உத்தரவு வாங்கி தான் நிறைய பேர் சில காரியங்களை செய்வாங்க. கற்பனை உத்தரவு கொடுத்துட்டா அப்படிம்பாங்க. ஸோ அந்த கற்பனை உத்தரவு வாங்கணும்னா அந்த கற்பனசாமி சுலோகத்தை சொல்லணும். கற்பனசாமியை போய் கோயிலில் தான் போய் கும்பிடணும். சரியா, உங்கள் ஊரில் எங்கே கற்பனசாமி கோயில் இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்கள். கற்பனசாமி மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா, கற்பனசாமி கோயில் இல்லாதவங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, ஐயப்பனை கும்பிடுங்க, ஐயனாரை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க. இந்த கோயிலில் எங்கே இருக்குன்னு நீங்கள் உங்கள் வீடியோவில் போடுங்க. சரியா, எங்கள் ஊரில் இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சில இடத்துல சில கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியும். மதுரையில் வந்து சில இடத்துல இருக்குது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்குது, அழகர் கோயில் இருக்கிறார், 18 படி கற்பசாமி இருக்கிறார், மடப்புறத்தில் இருக்கிறார், தானப்பமுதத்தில் இருக்கிறார், தேரடி முட்டில் இருக்கிறார். இப்படி 4-5 இடத்துல இருக்கிறார் கற்பனசாமி கோயில் இருக்குது. ஆனால் உங்கள் ஊரில் எங்கே இருக்குது சார் இருக்குன்னு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அது ஒரு புண்ணிய காரியமாக இருக்கட்டும். சரியா, இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி அந்த நாமத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லுங்கள். வீடியோவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கற்பனசாமி நாமத்தை சொல்லுங்கள். மாரநாடு கருப்பு, சந்தன கருப்பு, சங்கிலி கருப்பு, இப்படி எத்தனையோ கருப்பு இருக்கிறாரு. சரியா, அந்த கருப்பு தேரடி கருப்பு, இப்படி நிறைய கற்பனசாமியுடைய நாமம் இருக்குது. அந்தந்த இடத்துல அவரோட மகிமைகள் இருக்குது. உங்கள் ஊரில் உள்ள மகிமைகள், அவரோட பெயர்கள், புனைப்பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ண வந்துகிட்டே இருக்கும். அதுபோல் ஐயப்பன் நட திறந்துருக்குறாங்க. சரி, ஐயப்பன் நட 17ஆம் தேதி திறந்துட்டாங்க. 17/9/2025 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 20ஆம் தேதி ஐயப்ப மாநாடு நடக்கு, பம்பை நதியில் நடக்குது. ஸோ அந்த மாநாடு கலந்துக்கலாம். ஐயப்பங்களுக்கு போகிறவங்க போகலாம். சரியா, இப்போ நட திறந்துருக்கு ஐயப்பங்களில். ஏன்னா ஐயப்பனும் சனி பகவானுடைய அனுக்கிரம் உள்ளவர் தான். ஸோ ஐயப்பனே கும்பிடலாம். அந்த ஐயப்பனுக்கு காவல் தான் 18ஆம் படி கற்பசாமி. கற்பன் வரான் எங்கள் கற்பசாமி, கார்மேகம் போரான் வரான் கற்பசாமி. ஸோ கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2033 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் உங்களை நெருக்க முடியாது. சரியா நேரில் சிறப்பாக இருக்கும். வீடியோவில் வந்து இன்னும் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். அடுத்து பலன்களையும் சொல்கிறேன். சரி, அடுத்த வரையும் வீடியோவில் பலன்களை சொல்கிறேன். இதில் வந்து சனி பகவானை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. சரியா, சூரிய நாராயண யோகம் இருக்குது. 11ஆம் இடத்துல குருமங்கல யோகம் இருக்குது. நல்லா இருக்குது. செவ்வாய் புதன் சூரியன் இவங்களாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சுக்கிரனும் ஓரளவு சுமாரான பலன்களை கொடுக்குறாரு. ஆனால் கேது கிட்ட பிடிப்படியில் இருக்கிறாரு. ஸோ 6-11 கூட கேது பிடிவில் இருக்கிறனால மூத்த சகோதர வழியில் கவனமாக பார்த்துக்கோங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கவனமாக இருங்க. சரி நேயர்களே, இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணுறேன். இன்னும் நிறையா இருக்குது. கற்பனசாமி வழிபாடு நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை தான் சொல்லியிருக்கிறேன். வழிபாடு பண்ணுங்கள். சரியா, வீட்டில் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். கோயிலில் போய் கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். கற்பனசாமி கோயிலுக்கு போகாதவங்க மற்ற கோயிலுக்கு போங்க. சொல்லியிருக்கிறேன் நான். பாருங்கள், சுலோகத்தையும் அனுப்பிவிட்றேன். இந்த வீடியோவில் விநாயகர் படம், கற்பனசாமி படம், கற்பனசாமி சுலோகம், ஆஞ்சநேயர் படம் 4 அனுப்புகிறேன். இது 4 வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். வாட்ஸ்அப் மூலிமா கேளுங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அனுப்புவேன். நிறைய நேரில் கேட்டிருக்காங்க. இந்த போன வாரம்லாம் எனக்கு இதே வேலை சரியாக போயிடுச்சு. எல்லா ராசி நேரிலும் கேட்டாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் மேச ராசி, மகர ராசி நிறைய கேட்டுட்ருக்கிறாங்க. மற்ற ராசிலையும் கேட்குறாங்க. சரியா, விநாயகர் சேர்த்து ஊட்டி நிறைய பேர் கேட்டாங்க விநாயகர் படம் கொடுங்க சார்னு. ஸோ தனுசு ராசிக்கு அந்த கணபதி படத்தை நான் அனுப்பிவிட்றேன். வாழ்த்துக்கள் நேரிலே. எதுக்கு இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா, சனி பகவான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கிறாரு. அவருடைய தாக்கம் இருக்கும். சரியா, அந்த புத்தியில் நடக்கிறவங்களுக்கு தாக்கம் இருக்கும். அதுபோல் ஜனன ஜாதத்தில் சனி பகவான் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு தாக்கம் இருக்கும். அவர் நல்லா இருக்காரு நல்லா இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்கிற ஃபோட்டோவை வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து கும்பிடுங்க. பிரிண்ட் அவுட் எடுக்க ஒரு 10 ரூபா ஆகும். சரியா, பிரிண்ட் அவுட் என்ன 2 ரூபாயில் எடுத்து கொடுத்துருவான். லேமினேட் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 ரூபா ஆகும். ஒரு 20 ரூபாய்க்குள்ளே வேலையை முடிச்சிடலாம். அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சு கும்பிடுங்க. 2027 ஜூன் வரை கும்பிடுங்க. சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்களை பற்றி தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.